வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்கள். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே போகிறோன்னா காட்டுக்கு உரம் வைக்க போகிறோம். தென்னை மரத்துக்கெலாம் சேர்த்து ஆல்ரெடி குழியெல்லாம் சுற்றி பறிச்சிட்டேன். இப்போ அதாவது டிராக்டருக்கு வருது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதனால் டிராக்டர் விட்டு ஓட்டலான்னு சொல்லி மக்களே சரின்னு சொல்லிவிட்டு டிராக்டர் வர சொல்லியிருக்கேன். அது வந்து உழவு ஓட்டுட்டோம். ஆல்ரெடி நான் பறித்த குழிக்கு வந்துட்டு உரம் வைக்கிறேன். உரம்னா நேற்று தான் போய் சொசைட்டிலேருந்து எல்லா உரம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் உரம் 40 கிலோ வேப்ப முன்னாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மக்களே நானும் ஆரம்பிக்க உங்களாக அப்புறம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன் மக்களே. காட்டுக்கு வந்தாச்சு மக்களே. அந்த ரூமில் தான் எல்லாம் உரம்லாம் வச்சுருக்கேன் மக்களே. வாங்க காட்டுறேன் என்னென்ன உரம் வச்சுருக்கேன். எல்லாம் சொசைட்டிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். சொசைட்டிலே கொடுப்பாங்க எல்லா ஊர்லேயும். நீங்கள் போய் வேணால் வைக்கணுன்னா கேட்டு பாருங்கள், அவங்களே தருவாங்க மக்களே. வேறு ஒன்றும் லைட்டாக பண்ணி பார்த்திங்கன்னா அது ஒரு 7 மூட்டை பொட்டாசியம் சம்திங், அது என்னது அமோனியம் பாஸ்பரஸ் சல்ஃபேட். அமோனியம் பாஸ்பரஸ் சல்ஃபேட் மக்களே, மறந்துருச்சு டக்குன்னு. இது வேப்ப முன்னாக்கு மக்களே. என்ன ஸ்மெல்லு தெரிய மாட்டேங்குது. அந்த வேப்ப மரத்தோட ஸ்மெல்லு எண்ணெய் மாதிரி அடிக்கும். அந்த எண்ணெயில் வர ஸ்மெல்லு இதில் அடிக்குது மக்களே. வேப்ப முன்னாக்கு அது அப்புறம் அங்கே சாணி குப்பை பாருங்கள், அங்கே இருக்குது. அங்கே இருக்குது, உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் மக்களே சாணி குப்பை. பார்த்திங்கன்னா இந்த பேசனில் 2 இது அள்ளி கொண்டு ஒவ்வொரு மரத்துக்கு 2 போடணும் மக்களே. மூட்டி இங்கே இருக்குது. வாங்க எந்த வயலுக்கு போகணுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதை நம்ம போடலன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு காப்பு இருக்காது. வருஷம் காப்பு இருக்காது. ஏதாவது மழை பெய்யலைன்னா கூட உங்களுக்கு காப்பு வரும். கொஞ்சோண்டு தண்ணி வச்சு இது பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி இருந்தாலே போதும். ஏன்னா இதை நம்ம போட்டால் தான் காய் நல்லா கொஞ்சமாவது ஓரளவுக்காக சைஸாக வரும். இல்லைனா வண்டு அது இதுன்னு வந்து மரத்தையே சாய்ச்சிரும். அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஒவ்வொன்றும் 10-20 வருஷம் மரம். எங்கள் தாத்தா வச்சு எங்கள் தாத்தா வச்சது தான் நினைக்கிறேன். எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா வச்சு கிட்டத்தட்ட இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் மரம் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. எல்லாம் கண்ணாக வச்சது தான். இங்கே பறிச்சிருக்கேன் மரம். 2 அடி பறிக்கணும். மரத்தை சுற்றி 2 அடி பறித்து அந்த புல்லெல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு மரத்தை சுற்றி ஒவ்வொன்றுக்கும் 2 பேசன் நாங்கள் காமிச்சோம்ல, அந்த பேசனில் சாணி குப்பையை கொட்டிட்டு உரம் ஒரு 2 டப்பா போடணும் மக்களே. அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சோண்டு வேப்ப முன்னாக்கு வந்துட்டு அந்த பூச்சி எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்கு போடுறோம் மக்களே. சரியா? இந்த வயல் மட்டும் மித்ததெல்லாம் டிராக்டர் வருது உழுவுறதுக்கு. இது சரி கையில் பறித்து பார்க்கலாம். மழை பெஞ்சதுன்னு பறித்தேன், முடியல. அதனால் ஃபேக்ட்ரி வர சொல்லியாச்சும் ஓட்டிட்டு பறித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது போடாமல் பாருங்கள் எத்தனை மரத்தை காலி பண்ணிடுச்சுன்னு. வேப்ப முன்னாக்கு போடாமல் விட்டிங்கன்னா வேப்ப முன்னாக்கு மரத்துக்கு கிடைக்கிற மேக்ரோ நியூட்ரிஷன் மாதிரி அது இது இந்த பூச்சிங்களே வரட்டும்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு பூச்சி எதுவும் அண்டாது. இங்கே பாருங்கள் இந்த பூச்சி வந்துட்டு இது பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்குதுன்னு. வேஸ்ட்டு மூக்கிலே இந்த மாதிரி போட்டுச்சுன்னா மரத்தையே சாய்ச்சிரும். இங்கே பாருங்களேன் மரத்தை சாய்ச்சிருங்க. ஒரு சில பூச்சிங்களுக்கெல்லாம் அதுவே வீடாயிரும். நாங்கள் இதுக்குள்ளே தேன் கூடு கட்டி வச்சுருக்கு. நானே இதை நேற்று தான் பார்த்து இதுக்குள்ளே தேன் கூடு கட்டி வச்சுருக்கேன். இங்கேயும் பறிச்சு இந்தாங்க பாருங்கள் தேன் பூச்சி வருது பார்த்தீங்களா. என்ன போட்டுற போது மக்களே பார்த்தீங்களா விழுந்து வரும் பாருங்கள். இங்கே காணும் உங்களுக்கு சவுண்டு கேட்குறா வந்துருச்சு பார்த்தீங்களா. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்குது மக்களே, ரொம்ப தூரத்துக்கு இருக்கிற மாதிரி முரட்டு மரம் இருக்க மாட்டிருக்குள்ள. முரட்டு கூட வச்சுருக்கேன். சரியான புந்து. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, எனக்கு தெரியுது. கைவிட முடியாது. இதெல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றும் உளி வச்சு தட்டி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போக முடியாத மாதிரி
எப்படி தான் உள்ளே போய் கட்டுச்சுன்னே தெரில. நல்லா ஜாலியாக கட்டி வச்சுங்க. எதுக்கு யூஸ் ஆகுது இதுங்க? என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒன்று இருக்குது. நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக அலங்காப்பில் எடுப்பார். பிரச்சனை இருக்காது. அப்போனா தான் ஓடவும் ஓடாது, தேனுக்கு தேனும் வச்சு. இந்த மரத்தையும் போட்டு வச்சு பாருங்கள். இந்த மரத்தெல்லாம் சுத்தமாக போட்டு தெளிச்சு. அங்கே ஒரு மரத்தை போட்டுருச்சு பாருங்க. இது மாதிரி நிறையா மரத்தை போட்டு மக்களே, மரமே வேஸ்ட்டாக போயிடும். 1 வருஷம் 2 வருஷம் பாட்டு விட்டு வச்சு அதில் உங்களுக்கு காசே கிடைக்காது, வேஸ்ட் தான், ஒன்றுமே இருக்காது பார்த்திங்கன்னா. ஸோ இதை பண்ணுறது எல்லாத்துக்கும் பெட்டர் தான். அதுவும் இல்லாமல் இந்த வண்டு எரிச்சதே நமக்கு தெரியாது பார்த்திங்கன்னா. மரமே பாதி ஸ்மெல் அடிக்கும். திடீர்னு இந்த கொலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும் அந்த காயோட. அதுக்கப்புறம் காப்பே வர்றது, ஸ்மெல் அடிக்கும், நிறையா இருக்குது மக்களே. அதனால் எதுவாக இருந்தாலும் முதலே பார்க்கணும் அந்த மரத்தை, எந்த மரத்தில் வண்டு இருக்கும். அந்த வண்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சாணிக்குள்ளே புழு உருண்டையாக இருக்கும். அந்த புழுவே தான் வண்டாகவே மாறும். அது போய் கரெக்டாக உங்களுக்கு குருத்துலேருந்து நோண்டும், அடியிலேருந்து நோண்டும், எங்கேருந்து நோண்டும், அது எப்படி குடையுதுன்னே தெரியாது. அப்படியே இத்து போய் தூளாக விழுவும் மக்களே. ஸ்மெல்லு அப்படியே கொடூர ஸ்மெல் அடிக்கும். அதுவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். போச்சுன்னா போச்சு தான். கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தாக்கி இதாக வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா எதுவுமே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சரி மக்களே, நானும் வந்துட்டு சாணி கொட்டும்போது எல்லாம் எடுத்து வெப்ப முன்னாக்கெலாம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். காலையில் ஒழுங்காகவே கட்டல மக்கள், அவுத்துக்குச்சு. எல்லாம் கட்டிருக்கு, எத்தனை தோட்டம் மட்டும் அவுத்துக்குச்சு. எப்பயும் அவுத்து விட்டு தான் மேய்ப்போம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்னா தலைவன் பாருங்கள், இது ஒரு பழக்கமே. அவளுக்கு பிடிச்சிட்டு போனோம்னா வராது படுத்துக்கு. இப்படி இது ஒரு பழக்கமே இதுக்கு தான். இது எதுவே சொல்லவே முடியாது. அதுவாக எந்திரிச்சு அடுத்த ரவுண்டு அதுக்கு வேணுங்கிற பக்கம் போகும். சரியான சேட்டை பண்ணும். போவோம். இதுக்கு ஒரு பிரதர் இருக்கிற, அப்படி காட்டுறேன் எப்படி அவுத்துச்சுன்னு தெரில. பார்த்தீங்களா, மறுபடியும் படுத்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனால் தானே தலைவர் தொண்ணூறு தூக்கிட்டு. ஒலை ஓட்ட போகிறாங்க சீக்கிரம் மெயினா. நீ என்ன அவுத்துக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிற. இது ஒன்று மக்களே, அவரோட பிரதரை பார்க்குறீங்களா? இவர் தான் அவரோட பிரதர். 2 பேருக்கும் ஒன்றை கண்டாப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். சரி மக்களே, நானும் போய் வேலையை ஆரம்பிக்கிறேன். டிராக்டர் வந்துடும் மக்களே. சரி மக்களே, நான் உங்களுக்கு எல்லாம் உரத்தெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். வேப்ப முன்னாக்கு எடுக்கிற வந்த மக்கள் இப்போ பாருங்கள். வேப்ப முன்னாக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு. செம்ம சொல்ல அடிக்கும். இதுதான் மக்களே வேப்ப முன்னாக்கு. இந்த சின்ன பக்கெட்டில் எடுத்துப்போம். செம்ம கப்படிக்குங்களே. கொஞ்சமாக மட்டும் ஒருத்தனை வச்சு எடுக்கிறனால வீடியோ எடுக்க முடியல. பிளேஸ் எடுத்து வராமல் மக்களே.
நமக்குள்ளே மதுரைக்காம கொண்டு சோதனை. மேலே ஒரு நட்டு போட்டுருக்காங்க, கீழே ஒரு நட்டு போட்டுருக்காங்க. இந்த கணக்கு மாற்றி விட்டுட்டேன். ஒன்று இது சர்க்யூட் ஒரு மாதிரி கிரீன் ஆகும். யார் வீட்டில் டே பண்ணாங்க, நான் கத்திட்டு இருக்கிறது முளை போட்டு பண்ணிட்டு எவன் போய் கத்தி எடுத்து நமக்கு எந்த பக்கம் பிரித்தாலும் வர மாட்டேங்குது. சரி மக்களே, அதை மொத்தமாக பிரிச்சுட்டு விழா கண்ணி பண்ணுறேன். ஃபைனலி மக்களே வேலை எடுத்துக்கிட்டு தான் மிச்சம். சரியான வலி வலிக்குது. ப்ளட் வேறு நிற்குமான்னு தெரியல. வாங்க உரம் எப்படி இதுதான் மக்களே உரம். ப்ரௌன் கலரில் அப்படியே கலர் டார்க் கலர். வலி தாங்க முடியல, வலி ரொம்ப வலிக்குது மக்கள். நல்லா அறுத்துருச்சு நூறு சர 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 சரன்னு கம்மனு கத்திட்டு வந்து அறுத்துருக்கலாம். சரி மக்களே, போட்டுட்டு கொண்டு போகும்போது லாக் பண்ணி பண்ணுறேன். இதுதான் மக்களே கொட்டி வச்சது ரெண்டு எடுத்துக்கொண்டே வச்சுட்டு லாக் பண்ணி பண்ணுறேன். கையை வர்றதுக்கு மக்களே சரியான வலி வலிக்குது. வீரனுக்கு இதெல்லாம் ஜகஜம். சரி வாங்க குப்பை அள்ளி கொண்டு வந்து ஒரு மரத்துக்கு வைக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் இந்த மாதிரி மக்கணும், மக்கியிருந்தால் தான் போட முடியும். இதே மாதிரி தான் மண்ணு கலராக இருக்கும். பார்த்து தான் இல்லைண்ணா ரெண்டையும் அள்ளிடுவோமா. ஒரு நிமிஷம், சாணி உண்டு சொன்னான்ல, இதுதான் இந்த சாணி உண்டு. இருங்க குச்சியில் எடுத்து காட்டுறேன். இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் மக்களே அந்த சாணி உண்டு. தெரியுதுங்களா?
இதுதான் மரத்தை வீண் பண்ணுற அந்த சாணி குப்பை உண்டு சரியானது. இதனால தான் எல்லாமே போகுது. மரம் அந்த ஓட்டையாக பண்ணதில் எல்லாமே இந்த வண்டு தான் மக்களே. இதுலேயே தான் இது புழு வச்சு, சாணியில் தான் புழு வச்சு இதிலே தான் குஞ்சு பறிக்கும் இது. சரி மக்களே, 2 குப்பை அள்ளிட்டு லாக் பண்ணி பண்ணுறேன். சரி மக்களே, நானும் இதை கொண்டே கொட்டிட்டு லாகை கண்ணி பண்ணுறேன். இதை கொண்டு போய் கொட்டிட்டு மக்களே லாகை நானும் கண்ணி பண்ணுறேன். ஹைட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் லாக் எடுக்கணுமே, அதனால் ஒத்த கையில் தூக்கி வச்சிட்ருக்க மக்களே. ஒரு குடைக்கு மட்டும் இல்லை வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த குடிக்கு வீடியோ கட் பண்ணிக்குவோம் மக்களே. வாங்க இதை எப்படி கொட்டுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்பா ஒரு சின்ன மரத்துக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொட்டி காட்டுறேன். பார்த்துக்கோங்க, இந்த மரத்துக்கு நான் கொட்டி காட்டுறேன். மக்களே இந்த மாதிரி சுற்றி பரவலாக கொட்டிட்டு இங்கே வரும் கொட்டியிருக்கேன். இது கொட்டிட்டேன் எல்லா உரத்தையும் இது எப்படி வைக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏப்பா 2 கொத்துக்கு அதை கூட வீட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கொட்டிட்டோமா மக்களே. உரத்தை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி போட்டு விட்டுறணும். அப்புறம் வேப்ப முன்னாக்கு எடுத்து ஒரே இடத்துல கூட இப்படி பரவலாக இறச்சி விட்டுருக்கணும். பார்த்துட்டிங்களா, இதுதான் ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸை தான் நம்ம எல்லா மரத்துக்கும் பண்ணணும். சரி மக்களே, அடுத்து லாக் நான் கன்டினியூ பண்ணுறேன் எப்படின்னு. இதுதான் மக்களே ப்ராசஸ்ஸு. இதை தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். சரியா? சரி மக்களே, நானும் இதை மூடும்போது உங்களுக்கு ஒரு விளாக் எடுக்கிறேன். இது இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு விளாக் எடுக்கிறேன். இதான் மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த குழி. செடிக்குள்ளே வெட்டி போட்டாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மூணு மக்களே. இந்த 2வது வெட்டின குழி இது எப்படி மூடுறதுன்னு நார்மலாக காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் மக்களே பெரிய குழி.
பார்த்திங்கன்னா மக்களே எப்படி சுத்தமாக மூடிட்டேன்னு. இது மாதிரி தான் மக்களே இங்கே இருக்க எல்லா மரத்துக்கும் பண்ணணும். அதிலெல்லாம் குப்பை கொட்டிட்டேன். அந்த நெட்டுக்கும் இந்த 10 மரத்தை கொட்டிட்டேன். டக்கு வந்துருச்சு மக்களே. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். டிராக்டர் வந்துருச்சு. உழவு ஓட்ட வராங்களாம். உழவு ஓட்டினதுக்கப்புறமே வச்சுக்கலாம்னு விட்டுட்டேன் மக்களே. அப்போ தான் ஃபோன் பண்ணேன். அப்படி உழவு ஓட்டதுக்கப்புறம் 2வது ரவுண்டு எடுத்துகிட்டு வந்தது. அதுலேருந்து இது வரைக்கும் இப்படி எள்ளு மாதிரி வச்சுட்டேன் மக்களே. சரி மக்களே, இப்படி தான் எல்லா மரத்துக்கும் வைக்கணும். மூச்சு வாங்குது. அதே மாதிரி எல்லா மரத்துக்கும் வச்சுட்டு போகிற மக்களே. நான் வச்சுட்டேன், மேக்ஸிமம் வச்சுட்டு மூடுறது மட்டும் தான் பேலன்ஸ் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. என்கிட்ட பேலன்ஸ் வச்சுருந்த எல்லா ஒர்க்கையும் இன்றைக்கி முடிச்சிட்டேன். வாங்க காட்டுறேன். காலையிலேருந்து சரியான வேலை மக்களே. இன்றைக்கி டே 2 எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு போகிறேன். இங்கேருந்து எல்லா மரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி வேலை செய்யும்போது வீடியோ எடுக்க முடியல மக்களே. அதான் ஒரு மரத்துக்கு மட்டும் வச்சு எப்படின்னு காட்டிட்டு எல்லா மரத்துக்கும் வச்சு முடிச்சு மக்களே. இந்த வயலில் நீ ஓட்டிட்டாங்களே, சும்மா அதில் சைடில் இழுத்து விட்டு வச்சா மட்டும் முடிஞ்சு. எல்லாமே முடிச்சாச்சு மக்களே. ஒரே ஒருக்கா தண்ணி மட்டும் வச்சு விட்டோம்னா, ஒரு 2 தண்ணி விட்டோம்னா நல்லா களைஞ்சிக்கலாம். இதுதான் மக்களே எங்கள் கிணறு. இதில் 3 ஊற்று இருக்குது. 3 ஊற்று தண்ணி இறச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் திரும்ப கிணறு ஃபுல்லாகிடும். ஒரு 20 அடி ஆழம் இருக்கும். 19 அடி ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஃபுல்லாகிடும். கிட்டத்தட்ட ஒரு 30 தென்னை மரத்துக்கு வச்சுருக்கோம். அந்த இதுலேருந்து இது வரைக்கும் பாருங்கள். எல்லாத்தையும் முடிச்சிட்டு மக்களே. போட்டு இழுத்து முடியாச்சு. போட்டு வச்சுருக்கேன் மக்களே. 2 போதும். 2 கொடுத்தானே எனக்கு வயிறு நம்பிக்கும். இதில் என்ன பிரச்சனை, கத்தி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். கையிலே ஏறி பிடிங்கிட்ட மக்களே. கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்குலாம் கண்ணி பண்ணுறேன். அதில் அழுனது போக இங்கே பாருங்கள் பூரா அள்ளிட்டு. எப்படி காடு முழுக்க பத்தாதுன்னு நினைக்கிறேன். வெளியே தான் வாங்கணும். அழுனது போக இது பூரா அள்ளிட்டேன் மக்களே. அள்ளி எல்லா மரத்துக்கும் போட்டு நடந்து பாருங்கள். ஏன் தான் உழவு ஓட்டினாங்க, பூரா அப்படியே தடமே ஆகி போச்சு நடந்து. அதுவும் இல்லாமல் நேற்றே முடிச்சிருப்பேன் மக்களே. அதில் உழவு ஓட்ட வந்துட்டாங்களா, காட்டில் இந்த மாதிரி மட்டைலாம் எல்லா பக்கமும் கடந்துச்சு. ஸோ அதனால் எல்லா மட்டத்தையும் எடுத்து ஓரமாக போடுறதுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என் பைக் வேறு சர்வீஸ் விட்டுருந்தேன், ஸ்ப்ளெண்டர். அதை வேறு எடுக்க போகணுமா. சரி வேலையை முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஏறி போய் சர்வீஸ் விட்ட பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன் மக்களே. கத்தி எடுத்தாச்சு மக்களே. நான் கத்தி இந்த கத்தியில் எடுத்துப்போம். நேராக பிடிங்கி வச்சுருக்கேன். இளநீட்டு போய் வெட்டும்போது லாக் கண்ணி பண்ணுறேன். காட்டுக்கு நடந்தே டயர்டாயிரும்னான்ருக்கு. இதில் ஒன்றும் முடியல மக்களே. செம்ம டயர்டாக இருக்குது. காலையிலேருந்து ஒர்க்கு. ஆனால் இன்னொருத்தங்களோட வேலையை செய்யும்போது எனக்கு ஏன்டா அந்த வேலையை செய்கிறோன்னு எனக்கு தோணும். எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஒரு 100 ரூபா சம்பாரிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. பட் ஆனாலும் என்ன சொல்கிறது, என் வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை செஞ்சிடுவேன். அதில் எனக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிம்மதி வேறு எந்த ஒர்க்லையும் கிடைக்க மாட்டேங்குது. இதில் மட்டும்தான் கிடைக்கிது. அதனால் இதிலே இருக்க போகிறதும் இல்லை. இருக்க வரைக்கும் செய்வோமே ஜாலியாக எவ்வளோ நாள். ஸோ அதனால் எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னா நான் பண்ணுற மக்களே. உங்களை யாரையும் இதை நான் பண்ண சொல்லியோ மோட்டிவேஷன்லாம் பண்ணல, இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணல. சும்மா நான் அதை பண்ணுறேன், உங்களுக்கு நான் அதை காட்டுறேன், அவ்வளோதான். சரி மக்களே, பிடிங்கி வச்சுருக்கேன். இளநீட்டு போய் அனுவலாக கண்ணி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது 2 தான் இப்போ வெட்ட போகிறோம். 4 குடிச்ச காலம்லாம் இருக்குது. இங்கே ஃபோர்ஸாக வெட்டி வெட்டினது உள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க எப்படி காட்டுறேன், குடிச்சிட்டு காட்டுறேன்.
வாய் பார்க்க தான் சின்னதாக இருக்கும், தண்ணி நிறைய வெட்டினதில் எப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக வெட்டிடலாம். நல்லா இறங்கி போதான் மக்களே, வழுக்கு எப்படின்னு காட்டுறேன். வழுக்கை பார்த்தீங்களா, சூப்பராக இருந்து மக்களே. இருங்க, அடுத்து இதே கட்டிடுறேன். இது இருந்துச்சுன்னா எடுத்துருங்க, வெட்ட முடியாது கையில் பிடிச்சி. இது இருந்துச்சுனாலே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதையும் வெட்டிட்டு மக்களே, பெரிய இளநீ வெட்டி வெட்டி இதை லைட்டாக வெட்டினாலே புதக்கணும் லோகிடுது. தண்ணி ஊற்றுது மக்களை, இதை வேஸ்ட் பண்ணிட்டேன் கடைசியில். சூப்பராக இருக்குங்களே. எண்டாவது டே இது இல்லைன்னா நல்லாவே இருக்காது. எவ்வளோ வேலை செஞ்சாலும் இதை குடித்தா வேஸ்ட்டான எல்லாம் எனர்ஜி திரும்ப வந்துடும் வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் மக்களே. இதுக்கு போய் எல்லாம் கையை வெட்டிக்கிறானுங்க, காலை வெட்டிக்கிறானுங்க. இதுதான் ஸ்பூனு எங்க எப்பயுமே இறங்கி இது பண்ணிங்கன்னா. அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கும். அப்படியே காலையில் அதுக்கும் இந்த பனிக்கு அதுக்கும் செம்ம கூலிங்காக இருக்குது இளநீ. இந்த பாத்திரம் தான் நம்மளை சாப்பிடணும் மக்களே. வேறு இந்த கடையில் தேங்காய் மாதிரி கொடுப்பாங்களே, அதெல்லாம் நல்லாவே இருக்காது, உப்பு கறிக்கும். இதை குடிங்க, தித்திப்பாக இருக்கும். இதை குடித்தாலே போன எனர்ஜியெல்லாம் திரும்ப வந்துடுமாங்க, தெரியுதா? அப்படியே தண்ணியோடு வரும் மக்களே, தண்ணியோடு கலந்து கொல கொலன்னு சூப்பராக இருக்கும். அண்ணனோட கை பக்கம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கையை நக்குங்கிற மாதிரி இந்த ஸ்பூனை ஒரு நக்குலாம் தூக்குமே வராது. ஃபைனலி மக்களே முடிஞ்சு மக்களே, ஒர்க்கும் முடிஞ்சு, லாகும் முடிஞ்சு.